எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து சாதா ப்ளவுஸுக்கு பைப்பிங் எப்படி தைப்பதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி தாங்க பைப்பிங் வந்து நல்லா உருட்டியாக நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கணுங்க. வாங்க எப்படி நான் தைச்சேன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க. இப்போ வந்து கைத்து பீஸ் தாங்க எப்பவுமே வந்து பைப்பிங் வந்து வைக்கணும். நேராக கட் பண்ணக்கூடாதுங்க. பைப்பிங் வந்து அப்போ ரவுண்டாக வளைஞ்சி வரும். கிராஸாக கட் பண்ணணும். நீங்கள் கிராஸாக கட் பண்ணுறது தெரியலனா ஒரே டிஸ்கில் இருக்கலாங்க, அது கிராஸாக வச்சு கூட கட் பண்ணுங்கள். நான் டைம் கிடைச்சோலோ ஸ்கேல் வச்சு எப்படி கட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு கற்றுத்தரேங்க. கிராஸாக இதை பாருங்கள், கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு எத்தனை பீஸ் ஆகுதோ அத்தனை பீஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கயிற்று ஃபுல்லாக அதே ஒரு டைம் பத்தாவது போயிடும். கயிற்று ரொம்ப அகலமாக இருந்தால் அந்தமாரி டைமில் எக்ஸ்ட்ராக்கிற துணியை ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும் கிராஸாக. இதை பாருங்கள், கிராஸாக கட் பண்ணிட்டேன்னா எப்படி இருந்தாலும் அது வந்து அகலம் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரே டிஸ்கேல் அகலம் இருக்குது இல்லைங்க, அந்த அகலம் இருந்தால் போதுங்க. கிராஸாக கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே நீட்டில் கட் பண்ணணும். அதனால் வந்து கிராஸாக அதே நீட்டுக்கு வர மாரி ஒரு சின்னதாக கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அதேமாரி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரணுங்க. மேக்ஸ் படித்த சொல்லுவாங்கள்ல, ஒரே நேர்கோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி எல்லாம் நேர்கோட்டிலே வரணுங்க. ஒரு இந்தமாரி வந்து ஒரு துணி வந்து தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா வந்து பைப்பிங் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காதுங்க. எல்லாம் நேராக பார்த்து கட் பண்ணிங்க. டைம் அதிகமானாலும் பரவாயில்லைங்க. ஒரு துணி வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அது ஃபினிஷிங் வந்து பைப்பிங்கில் தாங்க இருக்கும். அந்த பைப்பிங் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளவுஸே கெடுத்துடும். ஜாக்கெட் வாங்குறவங்களும் பைப்பிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கோச்சிப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பைப்பிங் வந்து பொறுமையாக பார்த்து இதுமாரி வந்து ஒரு பீஸாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ்லாம் இருக்கலாங்க சைடில். இப்போது கிராஸ் பீஸ் தானே, அதனால் கிராஸில் கொஞ்சம் பீஸ் இருக்குங்க. அந்த பீஸ் வந்து இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மெத்தட் நீங்கள் கட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் மொனையில் துணியெலாம் கட் பண்ணிடாதுங்க. எட்ஜில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சின்ன பிசுறு மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ ஒன் சைடு அந்த பக்கம் கட் பண்ணி வந்துட்டோமா, அப்படியே திருப்பி இந்த பக்கத்துலேருந்து இப்போ கட் பண்ணினே வரணும். அது பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். திருப்பி அதே லைன்லேருந்து இப்படி ரிட்டர்ன் வரணுங்க. இந்தமாரி கட் பண்ணிங்கன்னா பிசுறுலாம் கரெக்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு நீங்களும் வந்து பைப்பிங் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போது வந்து துணி வந்து தையல் வச்சுட்டுங்க. பைப்பிங்கு இப்போ வந்து 1/4 இன்ச்சு ஒன் சைடாக மச்சு வச்சுக்குங்க. பைப்பிங் வந்து 2-3 விதமாக பைப்பிங் பண்ணுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து பைப்பிங் பண்ணுறேங்க. பைப்பிங் வந்து இது மடித்து அடிக்காத கூட பைப்பிங் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாட்டப்படாது. நானே மேக்ஸிமம் இந்தமாரி தான் தைப்பேன். எப்போ நான் ஒரு டைம் மட்டும்தான் இந்த சுடிதாருங்களாம் கை ஜாயின் பண்ணுறேன். சுடிதார் கையில் வைப்பலாங்க பைப்பிங்கு. அப்போ மட்டும்தான் இந்தமாதிரி தையல் அடிக்காத கூட அடிப்பேன். ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் இந்தமாரி தான் தையல் அடிப்பேன். பாருங்கள், ஒன் சைடு தையல் அடிச்சிட்டேன்னா இப்போது வந்து ப்ளவுஸ் துணி மேலே தையல் அடிக்கணும். மேல் பக்கம் தாங்க போட்டு பைப்புக்கு தையல் அடிச்சுனே போகணும். உள் பக்கம் போட்டிங்கன்னா தையல் வந்து வெளி பக்கமாக வந்துடும். அதனால் மேல் பக்கம் நல்ல பக்கம் மேல் பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக மச்சு உள் பக்கம் வச்சுருங்க. நம்ம ஐ கட்டிக்கிறோமாங்க, அந்த பக்கத்துலேருந்து தையல் வச்சுன்னு வருவேன் நான் லெஃப்ட்டு பக்கத்துலேருந்து. இப்போது பெங்களூர் சைடெலாம் வந்து ஐலாம் மாற்றி கட்டுவாங்க. சப்போஸ் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி தையல் வச்சுட்டாதீங்க. மேக்ஸிமம் லெஃப்ட் சைட்லேருந்து வரணும், மேல் சைட்லேருந்து வரணும். நீங்கள் பட்டி எப்படி தான் மாற்றி தையல் அடிப்பீங்க. நம்ம ஊர் சைடு வந்து ரைட்டு பக்கம் ஹை, லெஃப்ட்டு பக்கம் ரைட்டு பக்கம் வந்து உக்ஸு வைப்போம், லெஃப்ட்டு பக்கம் வந்து ஐ வைப்போம். பெங்களூர் சைடு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம இந்த பைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மேல் துணி பக்கமாக வச்சு 1/4 இன்ச்சு தையல் போட்டுனே வரணுங்க. பார்த்து ஸ்லோவாக போடுங்க. துணி வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து மச்சு அடிக்க முடியாது. அதனால் பொறுமையாக தையல் அடிச்சுனே வாங்க. புதுசில் வந்து ஒரு 10 ஜாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக வந்துடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணிலாம் கட் பண்ணி போட்டு இங்கே ஒரு 1/4 துணி வந்து மச்சு உள்பாக்க தையல் வச்சுருங்க. அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்லேருந்து பைப்பிங் ரெடி பண்ணலாமா. தையல் வச்சிட்டோமா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நூல்லாம் கட் பண்ணி போட்டு இப்போ அது அப்படியே மச்சிட்டு அப்படியே சின்னதாக மாட்டிங்க. நகத்தில் இருந்தால் சுரண்டுங்க, அந்த நல்லா தேய்ங்க. நம்ம ஒரு தையல் போட்டுடலாங்க. அந்த தையல் பக்கத்துலேயே வரணுங்க. அந்த தையல் நம்ம மச்சு அடிக்கிறது. நான் ஒரு டைம் வந்து இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குதுங்க, அது சொல்லித்தரேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ நம்ம வந்து அந்த பைப்பிங் எங்கே போடணும்னு சொல்லிட்டு அந்த 2 கோடு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தையல் வச்சோம்ல, அது மடித்தா அங்கே ஒரு தையல் வரும். தையல் வராது, அங்கே ஒரு மடிப்பு இருக்கும். அந்த மடிப்புலேயே தையல் போட்டணும். அந்த
பைப்பிங் அந்த உருட்டுறமே அது மேலே தையல் வரக்கூடாது, துணி மேலே தையல் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் மார்க்கர் இருக்குது இல்லைங்க, மார்க்கரோ பென்சில் வேணாம், பென்சில்லாம் வந்து அழிக்க முடியாது. மார்க்கர் வந்து அந்த அது மேலே கோடு போட்டுங்க, அந்த ரவுண்டு அந்த பள்ளத்தில் நேராக கோடு போட்டுனே போங்க. கோடு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல் வந்து அந்த மார்க்கர் மேலே தையல் போட்டுன்னு வந்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ஒன்று சூப்பரான டிப்ஸுங்க. இதே மெத்தடில் நீங்களும் வந்து ஹைப் பண்ணி கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கே வந்து எம்மிங் கூட வந்து இப்போலாம் வந்து யாரும் எம்மிங்கே பண்ணுறதில்ல. அடுத்த வீடியோவில் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து எம்மிங் வந்து மேக்ஸிமம் இப்போ நானே கூட என்னுடைய ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் வந்து மிஷின் தையலே போட்டுப்பேங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா ஃபினிஷிங் நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த எம்மிங் வந்து எப்படி நான் மிஷினில் தையல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கேட்குறீங்க, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி நீங்கள் எல்லாம் ப்ளவுஸ் தரேன் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஏன்னா ஒரு கடை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாருங்க. ஒரு கடை கட்டியோ கடை வாடகையோ ஏன்னா கடை வச்சுட்டு பிறகு நான் அட்ரஸ் சொல்கிறேன் சிஸ்டர். எல்லோரும் மறக்காமல் எங்கிட்ட ப்ளவுஸ் குத்து எல்லாம் தேய்ங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கினேன். ஒரே ப்ளவுஸ்லேயே வந்து ஃபினிஷிங் சரியாக வராது. நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு ப்ளவுஸ் புதுசாக கற்றுக்கலாம். தொடர்ந்து அது மேலே வந்து ஆர்வமாக இருங்க. அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். மெயின் பாயிண்ட் வந்து ஆர்வம் ரொம்ப வேணுங்க. ஒரு கோலம் கற்றுனா கூட மெயினாக ஆர்வம் இருக்கணும். அதேமாரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி எந்த வயசுல வேணால் கற்றுக்கலாங்க. இதுக்கு வந்து 18 வயசு தான் தேவை, 40 வயசு தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நல்லா நம்ம கண் பார்வை நல்லா ஓரளவு நல்லா இருந்தால், ஷார்ப்பாக இருந்தால் போதுங்க. எப்போ வேணாலும் டிச்சிங் வேலையை கற்றுக்கலாங்க. நானும் அப்படி தாங்க. நான் வந்து ரெண்டு பசங்களை குழந்தை பெற்றுட்டு தான் நான் கற்றுக்கினேன். அந்த 18 வருஷமாக ப்ளவுஸ் நல்லா தைக்கிறேன். அவ்வளோதாங்க. பைப்பிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வேறு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக கேளுங்க. நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.